அனைவருக்கும் வணக்கம். அச்சு முறுக்கு செய்கிற இந்த அச்சை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். 2-3 நாள் எண்ணெயில் அப்படியே ஊற வச்சுடுங்க. ஏதாவது பலகாரம் செஞ்சதுக்கப்புறம் அந்த சூடான எண்ணெயிலையும் இதை சேர்த்து அப்படியே வைக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முட்டை சேர்த்து அடித்து கலக்கிக்கணும். வெறும் முட்டையிலையும் நினச்சி இந்த அச்சை பழக்கலாம். முட்டை கூட மைதா மாவையும் சேர்த்து கலக்கிட்டு இந்த அச்சை பழக்கலாம். முட்டை சேர்த்துக்காதவங்க வெறும் மைதா மாவு மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு கலந்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். கொஞ்சமாக சீனி. முதல்ல சுடுற ஒரு 2 முறுக்கு மட்டும் சாப்பிட வேண்டாம். அதுக்கடுத்து வர்றதெல்லாம் சாப்பிடலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் காய வச்சுட்டு இந்த அச்சை அதில் சேர்த்து வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது மாவில் நனைச்சி எடுத்துக்கணும். அச்சை மூடுற அளவு நனைச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அசைச்சு விடணும். முதல்ல 2 ஒழுங்காக வராது. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எடுத்து விட்டுக்கணும். எண்ணெயில் காய வச்சுட்டு எடுத்துக்கணும். முதல்ல 1-2 குச்சியை வச்சு தள்ளி விடணும். அதுக்கப்புறம் அதுவாகவே கலந்து வந்துடும் அச்சு முறுக்கு. அச்சு முறுக்கு இந்த மாதிரி தான் இது பழக்கி எடுத்துக்கணும். நன்றி.